ஆய்வு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள தொடக்க நடுநிலைப் பள்ளியில் உள்ள காலி பணிகள் விவரங்களை பத்தி இந்த வீடியோ பார்க்க போறோம். நடுநிலைப் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் பார்த்தீங்கன்னா 1042, பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1877, தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா 1924, இடைநிலை ஆசிரியர்கள் 4475, தொடக்க கல்வித்துறையில் உள்ள மொத்த காலிப்பணிகள் எண்ணிக்கை 9318, பட்டதாரி ஆசிரியர்கள் பாட வரை உள்ள காலிப்பணியிடங்கள் ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு வேக்கண்ட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதை இல்லாம இது வந்து இப்ப எக்ஸ்ட்ரா இருக்கிறதா நம்ம இதை சொல்றோம். சரிங்களா? ஆல்ரெடி இருக்கிறத வந்து நம்ம கொடுக்கல. நோட்டிபிகேஷன் வேக்கண்ட் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. அது இல்லாம தலைமை ஆசிரியர்கள் வந்து பணி உயர்வு பெட்டு ப்ரமோஷன் மூலம் போறதுக்கு இந்த பெட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு கேஸ் வந்து போயிட்டு இருக்கு. இன்னும் அந்த ப்ராப்பரான ஒரு ஜட்ஜ்மெண்ட் நம்மளுக்கு வரல. அதே மாதிரி பொது கலந்தாய்வு வந்து மாவட்டம் விட்டு மாவட்டம் அந்த மாவட்டத்துக்குள்ளே கலந்தாய்வு வந்து நடைபெற்று இருக்கு. ஸோ அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு காலிப்படங்கள் நம்மளுக்கு இருக்கு. பட்டதாரி ஆசிரியர் பாட வரை உள்ள காலிப்படங்கள் வந்து தமிழ் வந்து 149, இங்கிலீஷ் 401, மேத்ஸ் வந்து 442, சயின்ஸ்ல வந்து 746, ஹிஸ்டரி வந்து 139. சரிங்களா? ஸோ இது வந்து பிபி அசிஸ்டன்ட் அதாவது பட்டதாரி ஆசிரியருக்கான காலிப்பணியிடங்கள் வந்து பாட வாரியாக வந்து இருக்கிறது. இப்ப இந்த காலிப்பணியிடங்கள் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகுமா அப்படின்றதுதான் நம்ம ஒரு கேள்விக்குறிதான். ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 700 போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. மீண்டும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க நம்ம பொது மாத கலந்தாய்வுக்கு அப்புறம். ஏன்னா இந்த மந்த்துக்குள்ளுமே வந்து பாத்தீங்கன்னா கலந்தாய்வு வந்து நடைபெற்ற ஜூலை 31 வரைக்குமே வந்து நடைபெறுது. ஒரு சில காரணங்களாகவும் அந்த டேட் வந்து மாற்றி வைக்கிறாங்க. கலந்தாய்வு வந்து நடைபெறாம மாற்றி வைக்கிறாங்க. அந்த டேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மே மந்த் ஃபுல்லா இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா கரெக்டா இருந்திருக்கும். பட் மே மந்த்ல நம்மளால முடியல. பட் இப்போ ஜூன் முடிஞ்சு ஜூலை வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஆகஸ்ட்ல தான் வந்து ஸ்டாஃப் வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க, அதாவது இடைநிலை ஆசிரியர்களும் பட்டதாரி ஆசிரியர்களும் முதுகலை ஆசிரியர்களும் ஒவ்வொரு ஸ்கூல்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இன்னும் எவ்வளவு வேக்கண்ட் இருக்கு ஸ்டாஃப் பிக்ஸ் பண்றது அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்ல தான் நடைபெறும் அப்படின்ற ஒரு தகவலுமே நான் முன்னாடி சொல்லிருக்கோம். ஸோ இந்த தகவல் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து சொன்ன ஒரு தகவல். ஏன்னா ஆகஸ்ட் ஸ்டார்டிங்ல தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இந்த தகவல் அப்படி மேக் பண்ணது இது வந்து பயனுள்ள தகவலா இருந்தாலும் பட் இவ்வளவு வேக்கண்ட் இருக்கு அப்படின்ற ஒரு இன்டிமேஷன் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படிதான் நம்ம மேக் பண்ணது. இது வந்து இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை வந்து இதோட ஆட் ஆகுமா அப்படின்றது கண்டிப்பா நம்மளால சொல்ல முடியாது. இப்படி இந்த ஒரு விவகாரத்துலதான் வந்து நம்மளோட தமிழ்நாடு ஒரு பள்ளி கல்வித்துறை வந்து இப்ப இருக்கிறாங்க வேக்கண்ட் வந்து இருக்கு. ஆனா ஃபில் பண்ண முடியாம தற்காலிக ஆசிரியர்களுமே பாத்தீங்க அப்படின்னா ஆதி திராவிடர் நலப்பணிகளா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் வந்து அவங்க அழைப்பு விடுத்திருக்காங்க. பட்டதாரி ஆசிரியர்கள் எல்லாத்துக்குமே ஃபுல் டிஸ்ட்ரிக்ட்லயே வந்து இந்த வேக்கண்ட் வந்து ஃபில் பண்றாங்க தற்காலிக ஆசிரியர்களுக்குமே. ஸோ இந்த சூழ்நிலை தான் வந்து பள்ளி கல்வித்துறை வந்து இப்ப செயல்பட்டு இருக்கு. ஆசிரியர் தேர்வு வாரியமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப செகண்ட் கிரேட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் கண்டக்ட் பண்ண ஒரு இது. தென் அடுத்தது வந்து அசிஸ்டன்ட் ப்ரொபோசருக்கான நோட்டிஃபிகேஷன் எழுதி வச்சு அதுவுமே அப்ளை பண்ணியிருக்கோம் நம்ம. அடுத்து என்ன தகவல் வரும் நம்ம பார்த்துட்டு நம்ம. ஸோ நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.